ஒரே ஒரு விஷயம்தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஃபஜ்ரை தொழுவாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருப்பார். இல்லையா? அப்படி ஆப்போசிட்டா சொல்லுங்க. யார் ஃபஜ்ரை தொழவில்லையோ அல்லாஹ்வுடைய தண்டனை. பாதுகாப்பில் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்புல இல்லாததை விட என்ன தண்டனை இருக்க முடியும் ஒரு மனிதனுக்கு? அவன் எங்க போய் நிம்மதியை தேட முடியும் அதுக்கப்புறம்? எங்க போய் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சோகங்களுக்குள்ள வழிகளை தேட முடியும்? தொழுகை தான் அடிப்படை. இப்போ எந்த ஒரு குறிப்பாக நீங்கள் யங் ஜெனரேஷனை பற்றி கேட்குறதுனால நான் சொல்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய மருந்து, மிகப்பெரிய ஒரு ஆயுதம் உங்கள் கையில் இருக்குன்னா தொழுகை தான். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. சோதனைகள், பிரச்சனைகள், கவலைகள், இறுக்கம், இருள், நஷ்டம், அல்லது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது கிடைக்கல, நீங்கள் விரும்பிய உறவு கை கூடலை, இப்படி என்னென்ன சோதனைகள் இருக்கோ வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். وَإِنَّهَا لَكَبِيرَةٌ إِلَّا عَلَى الْخَاشِعِينَ. அது சிரமமான காரியம். யாருக்குன்னா அல்லாஹ்வை உள்ளச்சத்தோடு பயப்படாதவங்களுக்கு அது சிரமமான காரியம்.